உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அம்மினிய தமிழ் உறவுகளுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். முருகப்பெருமான் பலராலும் போற்றப்படுகிற ஒரு கடவுள். எப்போதுமே முருகனை சுற்றி சுற்றி ஒரு சர்ச்சை இருக்கும். அந்த வகையில தற்போது பேசு பொருளாக இருக்கிற முருகன் தொடர்பிலான ஒரு விஷயங்களைத்தான் நாம் சர்ச்சை வருகிற பொழுதெல்லாம் நாம் தமிழை ஆராய்ந்து ஆராய்ந்து அலசி பார்க்கிற மாதிரியான ஒரு தருணங்களைத்தான் மீண்டும் மீண்டும் முருகன் ஏற்படுத்துகிறார் என்பதுதான் உண்மை. இன்றும் கூட நாம் முருக சர்ச்சையிலே தமிழைத்தான் அலசி ஆராய இருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் காந்தல் மலரும் கந்தனும் ஈழமும் இப்படி முக்கியமான ஒரு விஷயம் முருகனை தொடரும் சர்ச்சைகள் பற்றியும் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். சரி, சர்ச்சை. முருகன் வடக்கிலிருந்து வந்த கடவுளா? இப்படித்தான் அண்மை காலமாக ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கிறது. எப்படி இந்த சர்ச்சை ஆரம்பித்தது? இதனுடைய தோற்றுவாய் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால், நடிகர் ஜூனியர் என்டிஆர் படம் ஒன்று பேன் இந்தியா ரீதியில முருகனுடைய வாழ்க்கை சரிதத்தை தொடர்பு படுத்தி வெளிவர இருக்கிறது. இது தொடர்பில் ஒரு போஸ்டர் போடப்படுகிறது. இந்த போஸ்டருக்கு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான நாகவம்சி ஒரு பதிலை போடுகிறார். இதுதான் சர்ச்சையை கிளப்புகிறது. மீண்டும் தமிழை ஆராய வைக்கின்ற ஒரு ஊற்றுக்கண்ணாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அவர் என்ன எழுதுகிறார் அப்படின்னு சொன்னால், born in north, forget in the heartland, worship in south. இப்போதான் அங்க சர்ச்சை வெடிக்கிறது. இது பல தமிழர்களினுடைய மனங்களை புண்படுத்தும் விதமாக இருக்கிறது. ஆனால் சிலர் என்ன சொல்கிறார்கள், நிச்சயமாக முருகன் ஒரு வடக்கை சேர்ந்த கடவுள் தான் அப்படின்னு சொல்லியும் சில குறிப்புகளை சொல்லுகிறார்கள். சரி, முருகன் தமிழ் கடவுள்தான், சேயோன் தமிழ் கடவுள்தான், முருகன் தான் சேயோன் இப்படி என்றெல்லாம் நாம் இன்று வரைக்கும் கும்பிட்டு கொண்டிருக்கிற அல்லது சொல்லி கொண்டிருக்கிற நம்பிக்கொண்டிருக்கிற பல விஷயங்களுக்கு ஆதாரப்பூர்வம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நமது புறநானூறு அகநானூறு என்று சொல்லப்படுகின்ற நமக்கு சொந்தமான தமிழினுடைய தொன்மையான பல இடங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட, இதே தமிழின் தொன்மை தன்மையுடைய சில பக்தி இலக்கியங்கள்ல கூட இந்த மாதிரி முருகன் வடக்கில் இருந்து வந்த கடவுள் என்பதற்கான எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி முருகன் வடக்கு கடவுள் தான் என்று சொல்லுபவர்களினுடைய வாதமாக இருக்கிறது. சரி, இப்போது அந்த வாதத்துல என்னென்ன முக்கியமான குறிப்புகள் அவர்களால் வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், குறிப்பாக என்ன சொல்லுகிறார்கள்? புராண இதிகாசங்கள் குறிப்பிடப்படுகிறது. ராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், இந்த இதிகாசங்கள் எல்லாம் முருகன் வடக்கில் இருந்து ஒரு கடவுள் தான் அப்படின்னு சொல்லி அந்த இதிகாச வரலாறுகள் சொல்லப்படுகின்ற போது அப்படி குறிப்பிடப்படுகிறது. அதே போல குமார வம்சம், காளிதாசனால் எழுதப்பட்ட குமார வம்சம் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த நூல்லையும் முருகப்பெருமான் கார்த்திகேயன் வடக்கில் இருந்தவர் தான் அப்படின்னு சொல்லி இதுக்கான சான்றுகள் இருக்கு. இதே போல கிறிஸ்துக்கு பின் 1 to 5 நூற்றாண்டின் குஷான பேரரசு கால நாணயம் ஸ்கந்தா, குமரா, மகேசா என்ற அந்த பெயர்களோடு எல்லாம் அந்த நாணயங்கள் வந்திருக்கு. வட இந்திய ஜோடியர்கள், அதாவது அந்த ஒரு போர்க்குடி வகையை சேர்ந்தவர்கள், இவர்கள் கையில் வேலுடன் கூடிய கடவுளை வணங்கினார்கள் அப்படின்ற ஒரு ஆதாரம் இருக்கிறது. இதெல்லாம் வடக்குக்குரியது. அடுத்து சிந்து சமவெளி, வடமேற்கு இந்தியாவை சேர்ந்த சிந்து சமவெளி பகுதியில 6 பெண்கள் ஒரு ஆண் இருக்கிற ஒரு முத்திரை நாணயம் இருந்தது. இந்த 6 பெண்களும் அந்த ஒரு ஆணும் முருகப்பெருமானும் கார்த்திகை பெண்களும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதே போல பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால், பரிபாடல், திருமுருகாற்றுப்படை போன்ற பக்தி இலக்கியங்களையும் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், வடக்கிலிருந்து குறிப்பாக முருகப்பெருமானுடைய பிறப்பு எப்படி உருவாகிறது, அதற்கு பிறகு கிரௌஞ்சமலை என்பது எல்லாம் என்ன, இப்படியான கதைகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. அதே போல பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால், ஸ்கந்த புராணம் என்று சொல்லப்பட்டு இருந்த வடமொழியில் இருந்த அந்த ஸ்கந்த புராணம், முருகனை பற்றிய புராண கதைகள் ஸ்கந்த புராணம் அப்படின்னு சொல்லி, கந்த புராணம் என்று சொல்லி கச்சியப்ப சிவாச்சாரியாளர் தமிழ்ல இயற்றப்படுகிறது. இதுவும் முருகன் இமயமலையில் இருக்கிற சிவபெருமானுக்கு தோன்றியவராகவும், 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவராகவும், 12 கைகளோடு 12 கண்கள், 6 தலைகள் இப்படி எல்லாம் கொண்டவராகவும் சித்தரிக்கப்படுகிறது. இவை எல்லாமே முருகன் வடக்கில் இருந்ததுக்கான ஆதாரங்கள் என்று சொன்னாலும், கல் தோன்றி மண் தோன்றுவதற்கு முன்னதாக தோன்றிய மொழிதான் தமிழ் மொழி என்று சொல்லப்படுகிறது. அந்த தமிழ் மொழிக்கு இலக்கணம் வகுத்த
தொல்காப்பியம் என்ன சொல்லுகிறது? தொல்காப்பியத்தில் என்ன விஷயம் இருக்கிறது? அதுதானே தமிழர்களுக்குரிய மிகப்பெரிய ஆதாரமாக இன்று வரைக்கும் நம்பப்படுகிறது. அதே போல அகநானூறு புறநானூறு பாடல்கள் எல்லாம் இந்த முருகப்பெருமான் எப்படி அழைக்கப்படுகிறார்? முருகு பிடித்தல் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு விதமான மனநோயே பெண்களுக்கு வருகிறது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இதை ஒவ்வொன்றாக பார்ப்போம். இதுவரைக்கும் நாம் வடக்கே இருந்து வந்த கடவுள் தான் முருகனா அப்படின்னு சொல்லி நாம் பல கேள்விகளுக்காக அவர்கள் கொடுத்த சில விஷயங்களை நம்ம இங்கு பார்த்திருக்கிறோம். இப்போது தமிழர்களினுடைய குலக்கடவுள் தான் முருகப்பெருமான் அப்படி என்பதை நாம் பார்க்கப்படும். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 5 திணைகள் இருக்கிறது. நமக்கு நன்றாகவே தெரியும். பாலை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் இவ்வாறாக 5 வகையான திணைகளை சொல்லலாம். அதாவது கடல் கடல் சார்ந்த இடம் நெய்தல் அப்படின்னு சொல்லியும், முல்லை என்று சொன்னால் காடு காடு சார்ந்த இடம் அப்படின்னு சொல்லியும், பாலைன்னு சொன்னால் மண் மண் சார்ந்த இடங்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. குறிப்பாகவே எங்களுடைய அகநானூறு புறநானூறு போன்ற இலக்கிய நூல்கள் இல்லை பார்த்தோம் சொன்னால் கொற்றவை வழிபாடு இருக்கு. அதாவது கொற்றவையினுடைய மகன்தான் சேயோன் என்ற அளவுக்கான பல ஆதாரங்கள் எல்லாம் இருக்குது. முருகனுடைய முருகனுடைய பிறப்பு அப்படின்னு சொல்லும் போது கொற்றவை மகன் அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது. கொற்றவை மகன் தான் சேயோன் அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது. குறிப்பாக தொல்காப்பியத்துல முருகன் என்ற பெயர் கூட இல்லை, கந்தன் என்ற பெயர் எல்லாம் இல்லை, சேயோன் என்று அழைக்கப்படுகிறார். இந்த சேயோனுடைய இந்த அழைக்கப்படுகிற முருகன் எப்படி எல்லாம் தொல்காப்பியத்தில் அழைக்கப்படுகிறார் சொன்னால், சேயோன் மேய மைவரை விலக. இங்கே தொல்காப்பியர் முருகன் என்ற வார்த்தையை கூட நான் பயன்படுத்தவில்லை, சேயோன் அப்படி என்றுதான் சொல்கிறார். சேயோன் அப்படி என்றால் சிறந்த நிறம் உடையவன் அல்லது இளமையானவன் என்ற பொருள். மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், தொல்காப்பியத்துல முருகனை சிவபெருமானுடைய மகன் என்றோ, அவருக்கு ஆறுமுகம் இருக்கிறது என்றோ, இமயமலை பிரதேசத்தில் பிறந்தார் என்றோ எந்த ஒரு வடநாட்டு புராண கதைகளும் இங்கே கிடையாது. ஏன்னு சொன்னால், இந்த புராண கதைகள் எல்லாம் வந்தது பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால் தொல்காப்பியத்திற்கு பின்னிய கால இதிகாசங்களாகவும் சில புராணங்களாகவும் சில பக்தி இலக்கியங்களாகவும் இருக்கிறது. இப்படியெல்லாம் இங்கே இல்லை. தொல்காப்பிய காலத்து முருகன் முழுக்க முழுக்க தமிழ் மண்ணின் குறிஞ்சி நிலத்தினுடைய இயற்கை சார்ந்த வேடுவ சமூகத்தினுடைய பூர்வ குடி தெய்வமாக மட்டும்தான் இருக்கிறார். அப்ப எல்லோருமே கேட்கலாம், முருகன் என்பவர் குறிஞ்சி நில கடவுள் தானே, எப்படி தமிழர்கள் அனைவருக்குமே கடவுளாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி எப்படியோ அறிவு முதிர்ந்தவர்கள் இந்த கேள்வி கேட்டால், உண்மையாக மனிதன் தோன்றிய இடம். மனிதன் எப்படி இருந்தான்? வேட்டையாடினான். எப்படி வேட்டையாடினான்? கண்டிப்பாக காட்டில் இருந்தால் தான் வேட்டையாட முடியும். காடு எங்கே இருக்கும்? சரி, காடு இருக்கிறது, வேட்டையாடுவதற்கு அடிப்படை வசதியான உணவு இருக்கிறது. ஏதோ ஒரு வகையில அந்த மிருகங்களினுடைய ஆடைகளை அல்லது அந்த தோலை உடையாக உடுத்திக் கொள்கிறான். அதுக்கு பிறகு அவன் தங்குறதுக்கும் வசிக்கிறதுக்கும் ஒரு இடம் வேண்டும். அவனால் அப்போதே வீடு இதே மாதிரி மாட மாளிகைகள் எல்லாம் கட்டி இருக்க முடியுமா? இல்லை. குகைகள் குகைகள் அங்கே இருக்கும். கண்டிப்பாக அது மலை பிரதேசத்துலதான் இருக்கும். ஆகவே ஒரு மனிதனுடைய ஒரு ஆரம்ப கால இல்லிடம் அல்லது வாழ்விடம் என்று சொன்னால் அது மலையாகத்தான் இருக்கும். மலையிலிருந்து வந்த இந்த மனிதனினோடு சேர்ந்தே இந்த மலையில் வசிக்கின்ற இந்த சேயோன் என்று சொல்லப்படுகிற முருகனும் கூட எல்லா நிலங்களுக்கும் பரவி இருக்கலாம் இல்லையா? இது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்படி இருக்க பூர்வகுடியான ஒரு மிகப்பெரிய ஒரு குறிஞ்சி நிலத்தினுடைய ஒரு கடவுள் முருகப்பெருமான் சொல்லப்படுகிறார். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த வடநாட்டு புராண கதைகள் எப்போ வந்துள்ளது? தொல்காப்பியத்துக்கு பல நூற்றாண்டுக்கு பிறகு சங்க காலத்தினுடைய இறுதி கட்டத்தில் எழுதப்பட்ட நூல்கள் தான் பரிபாடல். இந்த பரிபாடல் தான் முதலாக வடநாட்டினுடைய கந்த கார்த்திகேயன் வழிபாடும் தென்னாட்டு முருக வழிபாடும் ஒன்றாக இணைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பரிபாடல் 5வது பாட்டு முருகனினுடைய பிறப்பு புராணத்தை அப்படியே சமஸ்கிருத புராணங்கள்ல இருந்த மாதிரி சொல்லப்படுகிறது. சிவனுடைய நெற்றிக்கண்ணில் தீப்பொறியாக அக்னி தேவன் தாங்கி கொண்டு போய் இமயமலையில் இருக்கிற சரவண பொய்கை தாமரை மலர்கள்ல விட்டுவிட்டார். அதை 6 கார்த்திகேய பெண்கள் வளர்த்தார்கள். இந்திரன் வஜ்ராயுதால தாக்க வரும்போது அந்த 6 குழந்தைகளும் ஒன்றாக சேர்ந்து 6 முகம் 12 கைகள் கொண்ட முருகனாக மாறியது. அதற்கு பிறகு வடநாட்டு புராண கதைகளை அப்படியே அச்சு அசல் தமிழ்ல பாடுறது
அப்படின்னு சொன்னால் இது பரிபாடல் அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். பரிபாடலை தொடர்ந்து நக்கீரர் எழுதிய திருமுருகாற்றுப்படை இந்த 2 கலாச்சார இணைப்பை இன்னும் அழகாக விவரிக்குது. முருகனுடைய 6 முகங்கள் என்னென்ன என்பது நக்கீரர் பாடும்போது, ஒரு முகம் அந்தணர்கள் செய்கிற தியாகத்தை, அதாவது பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால், இங்க வந்து பார்த்தீர்கள்ன்னு சொன்னால், இந்த திருமுருகாற்றுப்படையினுடைய பகுதியில 2 விஷயங்கள் வடக்குல இருக்கிற புராணங்களும் வருகிறது, தமிழர்களுடைய மரபும் வருகிறது. அதாவது இந்திரனுடைய குறிப்பாக வந்து பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால், குன்று தோராடல், குரவை கூத்து இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வருகிறது. அதே போல வேர்லன் வெறியாட்டம் என்று சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு விஷயமும் அங்கே வருகிறது. இதையும் கடந்து பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால், வடநாட்டு கதைகளோடு சேர்க்கப்படுகின்ற வேடர் குல பெண்ணான வள்ளியை வந்து மனைவியாக கொண்டு, அதே போல தெய்வ யானையையும் வந்து முருகன் மணந்து கொண்டார் அப்படின்ற இந்த விஷயமும் வந்து இந்த இடத்துல வருது. இதே போல உண்மையாக வந்து பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னா, இந்திரனோட மகளான தெய்வயானை ஒரு மனைவி, தென்னாட்டு மரபுப்படி வேடர் குல பெண்ணான வள்ளி இன்னொரு மனைவி. இப்படி வடக்குக்கும் தெற்குக்கும் சமம் செய்யற விதமாக ஒரு புள்ளியாக முருகன் வழிபாட்டை அன்று பக்தி இலக்கியங்கள் மாற்றியது அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். சரி, இதையும் கடந்து யாகமும் இல்லை, கோவில் கோபுரங்களும் இல்லை. இதுதான் ஆரம்பத்துல மனிதர்களுடைய வாழ்வியலா இருந்திருக்கும் இல்லையா? அதுக்கு பதிலா காடும் மலையும் சார்ந்து குறிஞ்சி நிலத்துல தமிழ் பெண்கள் கைகோர்த்து ஆடுகிற ஒரு பிரம்மாண்டமான கூட்டு நடன வழிபாடு ஒன்று முருகனுக்கு இருந்திருக்கிறது. அதுக்கு பெயர்தான் குரவை கூத்து. இந்த வழிபாட்டு பாடுபவர்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக பாடுவார்கள். வடமொழி மந்திரங்கள் எதுவும் இல்லை. முருகா, நீ வேடன் உருவத்தில் வந்து எங்கள் ஊர் பெண் வள்ளியை காதலித்து திருமணம் செய்து கொண்டாய். எங்கள் திணைப்புலத்தை காப்பவனும் நீதான், எங்கள் விலங்குகளை காப்பவனும் நீதான். அப்படி எதை எடுத்தாலும், அதாவது காதல் யதார்த்தமாக காதலும் பக்தியும் கலந்த தமிழ் நாட்டுப்புற பாடல்களை பாடி அவர்கள் ஆடுவார்கள். இதுதான் உண்மையாக வந்து இந்த குரவை கூத்து அப்படின்னு சொல்லப்படுகிறது. குறிப்பாக இங்கு ஒரு வழிபாட்டு முறையோ அல்லது இந்த மாதிரியான முருக வழிபாடுகள்ல பார்க்கும்போது அது ஒரு வழிபாட்டு முறை என்று சொல்லியே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறது. அது ஒரு வணக்க முறையாக அல்லது ஒரு நன்றி செலுத்தும் முறையாக, எனது மூத்தோனுக்கு, எனது தந்தையின் தந்தைக்கு, எனது மூத்த ஒருவருக்கு நாங்கள் செய்கிற நன்றியாகத்தான் இந்த முருகனுக்கு மக்களுக்கு இடையில இருக்கிற அந்த வழிபாட்டு முறை பாடப்படுகிறது. அதே போல் தமிழர்களுடைய வாழ்வியல்ல பாடல் மிக முக்கியமாக இருக்கிறது. குறிஞ்சி நிலத்துக்குன்னு சொல்லி ஒரு ஒரு குறிஞ்சி அப்படின்னு சொல்லி தமிழ் இசையில ஒரு பண்ணும் இருக்கிறது. இதையும் நம்மால் மறக்கவும் அல்லது கடந்து போகவும் முடியாது. குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த திணைப்புலத்தை காப்பவனும் நீதான் என்று சொல்லி இந்த குரவை கூத்துல பாடுகிறார்கள். அப்படி மிகவும் யதார்த்தமாக இருக்கிற இந்த பக்தி அப்படி என்பது நாட்டுப்புற பாடல்களை பாடி ஆடும் பின்னணியில இந்த தொண்டகம் என்ற குறிஞ்சி நில பறையும் புல்லாங்குழலும் அதிர்கிற வகையில அமைந்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது. எடுத்துக்காட்டாக தமிழர்களினுடைய வழிபாடு பக்தியோடு தள்ளி நின்று கும்பிடுவது கிடையாது. கடவுளை தங்களுடைய தலைவனா காதலனா நினைத்து அவர்களுள் கொண்டாடி கூத்தாடி மகிழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லியே சொல்லப்படுகிறது. இது ஒரு விதமான ஒரு ஒரு மெய் சிலிர்க்க வைக்கின்ற ஒரு பக்தி முறையாக இருந்திருக்கிறது. குறிப்பாக வேலன் வெறியாட்டு அப்படி என்பது வந்து பார்த்தீர்கள்ன்னு சொன்னால், இது ஒரு அகத்திணை பாடல்கள்ல வருது. அதாவது அகநானூறுல ஒரு தலைவனை பிரிந்த ஒரு தலைவி, அதாவது திருமணமாகாத ஒரு கன்னி மிகவும் உடல் மெலிந்து போகிறாள். அப்பவே சொல்லுவார்கள் இல்லையா, இந்த பசலை நோய் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த அந்த பெண்ணினுடைய தாயார் இவளுக்கு ஏதோ முருகு பிடித்து விட்டது அப்படின்னு சொன்னால, அந்த நேரத்துல அந்த முருகன் அப்படின்பவன் அவ்வளவு அழகானவன், அந்த முருகு அப்படின்ற அந்த பைத்தியம் வந்து இவளுக்கு பிடித்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்றார்கள். இப்படி சொல்லுகின்ற இந்த தருணத்துலதான் இந்த குறிப்பாக இந்த வேலன் வெறியாட்டு அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த நிகழ்வு நடக்கிறது. அந்த பெண்ணுக்கு பிடித்திருக்கின்ற அந்த பித்தை தெளிய வைக்க வேண்டும், ஏதோ ஒரு வகையான அந்த பித்தத்தை தெளிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வு நடத்தப்படுகிறது. ஆனால் இந்த பெண்ணினுடைய தோழிக்கு தெரியும், இவளுக்கு அந்த முருகன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற மேல் இருக்கின்ற அந்த முருகு பிடிக்கவில்லை, இவளுக்கு வந்து இவனுடைய அந்த காதல் தொடர்பில் அந்த பிரிவால் தான் இவள் இப்படி இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி. இதற்காக வந்து பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால், இந்த வேலன் வெறியாட்டு அப்படி என்பதற்காக சில
முறைகள், சடங்கு முறைகள் அப்படியெல்லாம் செய்யப்படுகிறது. ஒரு ஒரு நாள்ல ஊர் ஒன்று கூடி செம்மணல் பரப்பப்பட்ட ஒரு முன்றத்துல நறுமணமிக்க மலர்கள் தூவப்பட்டு முருகரின் பூசாரியான வேலன் கையில் ஒரு கூர்மையான வேலை ஏந்தி கொண்டு உள்ளே நுழைவது போலதான் அமைகிறது இந்த பூஜை முறை அல்லது இந்த ஒரு பண்பாட்டு ரீதியான ஒரு நிகழ்வு. ஒரு வெள்ளாட்டு குட்டியை பலியிட்டு அதன் ரத்தத்தை தினை மாவுடன் கலந்து வழிபட்டு அதாவது படையலாக படைக்கப்படுகிறது. தமிழர்களுடைய மரபு ரீதியான இந்த வழிபாட்டு முறையை பாருங்கள். முருகனுக்கு வெள்ளாட்டு ரத்தமும் தினை மாவும். நாங்கள் எல்லாம் என்ன படித்திருக்கிறோம்? தேனும் தினைமாவும் தின்று கொழுத்தாண்டி. அங்க கூட தேனோட தினைமாவைத்தான் முருகனுக்கு படிக்கிறோம். ஆனால் அன்றைய காலகட்டத்துல சங்க இலக்கிய பாடல்கள் எல்லாம் முருகனுக்கு மாமிச படையல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேலன் வெறியாட்டு அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த நிகழ்வை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு திரைப்படத்தோட உங்களால ஒப்பிட்டு பார்க்க முடியும். காந்தாரா திரைப்படம். காந்தாரா திரைப்படத்தில் இப்படியான ஒரு நிகழ்வு நடக்கும். அந்த குல தெய்வம் அவருக்குள்ளே இறங்கும். அதே போல அந்த பூசாரியை வேலன் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த வேலனுக்குள்ள உண்மையாகவே முருகன் இறங்குவார் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுல நம்பப்படுகிறது. அதுக்கு பிறகு பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால் தலைக்கு மேல் இந்த குறிஞ்சிப்பூ ஏற்கனவே நாங்கள் அந்த ஐவகை நிலங்களை பார்த்தோம். அந்த ஐவகை நிலங்கள்ல இந்த குறிஞ்சி மலர் அப்படி என்பது நிச்சயமாக மலைகள்ல தான் அதிகமாக பூக்கும். 12 வருடங்களுக்கு ஒரு முறைதான் இந்த குறிஞ்சி மலர் பூக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவார்கள். அந்த குறிஞ்சி மலர் பூக்கள் காந்தல் பூக்கள். இந்த காந்தல் பூக்களை எல்லாம் இந்த பெண்களும் அணிந்து கொள்வார்களாம். அதே போல பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த வேற வேலன் வரியாட்டுக்கு அந்த முருகன் இறங்கும். அந்த பூசாரியும் அந்த பூவை அணிந்து கொண்டு வேளால் பெண்ணினுடைய உச்சந்தலையிலே அந்த பூவை மற்றும் அந்த வேலை வைத்து அந்த பெண்ணுக்கு பீடித்திருக்கும் அந்த நோயை விரட்டுவதாக இந்த அகத்தணி பாடல்கள் எல்லாம் இந்த வேலன் வெறியாட்டு தொடர்புல மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் சொல்கிறது. வேலன் வெறியாட்டு தொடர்புல பல இடங்கள்ல தொல்காப்பியத்துல கூட இதுக்கான குறிப்புகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த காந்தல் மலர். காந்தல் மலர் அப்படி என்பது யோசித்து பாருங்கள். எவ்வாறான ஒரு இடத்துல இந்த காந்தல் மலர் என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த காந்தல் மலர் அப்படி என்பதுக்கும் ஈழத்துக்கும் எவ்வளவு பெரிய தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நாம் யோசிக்க வேண்டும். அதனுடைய தன்மை, அதனுடைய மருத்துவ குணம், அதனுடைய நிறம், அது இலக்கியங்கள்ல எப்படியான இடங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே மிகப்பெரிய அளவுல முருகனுக்கு இணையான ஒரு இடத்துல அந்த காந்தல் மலர் அப்படி என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வரலாறு என்ற வழிகாட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நமது தலைவன் எவ்வளவு விஷயங்களை எல்லாம் கவனித்து தேசத்துக்குரிய தேசிய சின்னத்தை எடுக்கின்ற பொழுதும் அந்த சின்னத்தை நாம் இதைத்தான் தெரிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற போதும் இப்படி தெரிவு செய்திருக்கிறார். சரி, இப்படியாக நாம் இந்த இடத்தில் வருகின்ற பொழுது நாம் முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டும். இப்படி தமிழ் சார்ந்து தமிழர்களினுடைய வாழ்வியலோடே இருந்த ஒரு கடவுள் தான் முருகன். அதுக்கு பிந்திய பக்தி இலக்கிய காலங்கள்ல முருகனும் கந்தனும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி ஒரு நடுநிலையான ஒரு தர்க்க ரீதியாக பாடல்களை பாடி இப்படி ஒரு குழப்பத்துக்கு மிகப்பெரிய திறவுகோலை திறந்தும் விட்டிருக்கிறார்கள் நமது மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்படி இந்த சர்ச்சைகள் வர அதுக்கு பிறகு தமிழ் முருகன் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் எடுக்கப்பட போவதாக அந்த டைட்டிலும் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. தனுஷினுடைய நடிப்பிலே, வெற்றிமாறனுடைய இயக்கத்துல. இப்போது என்ன அப்படின்னு சொன்னால் தமிழர்களும் தங்களுடைய கதைகளை எந்த இனத்தை சேர்ந்தவர்களோ அவர்கள் தானே தங்களுடைய கதைகளின் உண்மை கதைகளை வெளி உலகத்துக்கு சொல்ல முடியும். இது ஒரு மிகப்பெரிய அங்கு வடக்கை சேர்ந்தவர்னு சொல்லும்போது இங்கு நாம் நமது தமிழ் குடியினுடைய பெருமைகளை சொல்லும் விதமாக அல்லது உண்மைகளை சொல்லும் விதமாக முருகனை தமிழ்நாடும் இப்பொழுது கையில் எடுத்திருக்கிறது. தமிழ் சினிமாவும் கையில் எடுத்திருக்கிறது. ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு படைப்பை அவர்கள் கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் அதை இயக்குகிற இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள். சரி, இது இப்படி இருக்க ஈழத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னார். ஈழத்தினுடைய முருகன் கோவில்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய வரலாற்று செய்திகளை கொண்ட முருகன் கோவில்கள் எல்லாம் ஈழத்துல இருக்கு. அன்னதான கந்தன் என்று சொல்லப்படுகின்ற செல்வ சன்னதியான் நிதியும் தரும் கந்தன் அப்படின்னு செல்வ சன்னதி அப்படின்னு சொல்லுவார்கள். எப்போதும் உணவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கந்தன், நல்லூர் கந்தன், அலங்கார கந்தன் அப்படின்னு சொல்லலாம். இப்படி முருகனுடைய பெருமைகளை சொல்லுகின்ற திருக்கோயில்கள் ஈழத்துல மிக அதிகம். சரி, இது இவ்வாறு இருக்க நாம் அதிகமாக பேசுகிறது
பழனியின் மூலமே அங்குதான் ஐயா இருக்கிறது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பேச்சாளர்கள் எல்லாம் பேசி பேசி காது நிறைய கேட்டு மகிழ்ந்திருந்த தருணங்கள் எல்லாம் இருக்கிறது. கிட்டத்தட்ட அருணகிரிநாதர் பாடிய 13 திருப்புகழ்கள்ல அந்த ஊரினுடைய பெயர் இருக்கிறது. நான் இப்ப எதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். கதிர்காமம். கதிர்காமத்தில் இருக்கும் கதிர்வேல பெருமானை நோக்கி பாத யாத்திரியர்கள் இப்போதும் கூட பாத்தீங்கன்னா அண்மை காலத்துல கதிர்காமம் நோக்கி சுப்பிரமணியன் போனார் என்று சொல்லித்தான் நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்ப கதிர்காமம் என்றது ஒரு மிகப்பெரிய அளவுல நாம் தமிழர்களுடைய கடவுள் தான் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லி கூறுகிறோம். தமிழர்களினுடைய ஒரு ரேப் இசைதான் திருப்புகள்னு சொல்கிறோம். 13 திருப்புகள்ல பாடல் பெற்ற ஒரு தளமாக இருக்கிற கதிர்காம கந்தன் இப்போது யார் கையில் இருக்கிறார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? வரலாற்றில் இதுவரை நாம் இதையெல்லாம் யோசித்து பார்த்திருக்கின்றோமா? கதிர்காமத்துல 83ஆம் ஆண்டுகளுக்கு முன்னதாக நிறைய தமிழர்களுடைய கடைகள் இருந்ததாக சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் தற்போது தமிழர்களாகிய நாம் கதிர்காம கந்தனை சிங்களவர்களிடம் தாரை வார்த்து கொடுத்து விட்டோம். எப்படி இது நடந்தது? இதனுடைய வரலாறு எப்படியெல்லாம் இன்னொரு கைகளுக்கு போனது? சிங்களவர்கள் ஏற்கனவே தங்களை ஆரியர்கள் என்று சொல்லி பல இடங்கள்ல தங்களை நிரூபிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். இப்போ முருகன் சிங்களவர்களுடைய எப்படி சொல்ல முருக தெய்யம் என்று சொல்லி வணங்குகின்ற அளவுக்கு பௌத்த மதத்திலும் முருகனுடைய அந்த தொடர்புகள் இருக்கிறது தான். ஆனால் அதையெல்லாம் கடந்து கதிர்காம கந்தனை நாம் ஈழத்தினுடைய தீவில் தமிழர்களாகிய நாம் இப்பொழுது பெரும்பான்மை இனத்துக்கு விட்டு கொடுத்து விட்டோம். எப்படி விட்டு கொடுத்தோம்? எப்படி இது கை போனது? இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக பல விஷயங்களை நமக்கு தெரியாமலே நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். வரலாறு ரீதியாக நிச்சயமாக கதிர்காம கந்தன் தமிழர்கள் கையில் இருந்து எப்படி போனார் என்பது தொடர்பில் எனக்கும் கேள்வி இருக்கிறது. இந்த கேள்விகளுக்கான விடை தேடி தொடர்ந்து வருகிற காணொளியில் பயணிப்போம். இந்த காணொளி இத்துடன் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.